ஒலிம்பிக் தொடரில் மல்யுத்த விளையாட்டில் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். ஆனால் இறுதிப் போட்டியின் சோதனை போது வினேஷ் காமத் அனுமதிக்கப்பட்ட எடையை விட 100 கிராம் அதிகமாக இருந்ததாக கூறி அவரை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் தகுதி நீக்கம் செய்தது. இது இந்திய ரசிகர்கள் மத்திய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 16 பேருக்கான ரவுண்ட், காலிறுதி, அரையிறுதி ஆகிய 3 போட்டிகளில் விளையாடி அனைத்திலும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்று சில கிராம்கள் எடை கூடியிருப்பதாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த 100 கிராம் எடையை குறைக்க இரவு முழுக்க உடற்பயிற்சி செய்தும் எந்த பலனும் இல்லை. இதிலிருந்து நமக்கு எழும் கேள்விகள் சில. 16 பேருக்கான நாக் அவுட் ரவுண்ட், காலிறுதிப் போட்டி, அரையிறுதிப் போட்டி ஆகிய 3ம் ஒரே நாளில், அதுவும் 8 மணி நேர இடைவெளிக்குள் வைத்திருக்கிறார்கள். இதை போட்டி நடத்தும் கமிட்டி ஆராய்ந்து ஒரே நாளில் முக்கியமான நாக் அவுட் 3 போட்டிகளை, அதிலும் மல்யுத்தம் போன்ற அதிக உழைப்பை கோரும் போட்டியை நடத்த முடியுமா? ஆனால் அதையும் மீறி அனைத்திலும் வெற்றி பெற்ற பெண்மணி ஒருவர், அதிலும் இதுவரை சர்வதேச போட்டிகளில் தோற்காத முடிசூடா ராணியாக இருந்த யூ சசாகி எனும் சாம்பியன் வீராங்கனையை தோற்கடித்ததும் குறிப்பிடத்தக்கது. கடுமையான உடல் உழைப்பை வழங்கியதால் உணவு மற்றும் திரவ தாது உப்பு உட்கொள்ள ஆகியவற்றை சராசரி நபரை விட உடல் கோருவதால் சற்று அதிகமாக உட்கொண்டிருக்கலாம். அதீத உடல் உழைப்புக்கு பின் உடலில் எலும்பு போர்த்திய தசைகள் மாவுச்சத்தை கோரும். இவ்வாறு மாவுச்சத்தை உட்கொள்ளும் போது அது இன்சுலின் சுரப்பை தூண்டும். இன்சுலின் சுரப்பு தூண்டப்படும் போது நமது சிறுநீரகங்கள் சோடியம் உப்பை சற்று அதிகமாகவே உள்ளே சேமிக்கும். சோடியம் சேமிக்கப்படும் போது கூடவே நீரும் உடலில் சேமிக்கப்படும். இவ்வாறு அவரது உடலில் நீர் சற்று அதிகமாக சேர்ந்து அது 100 கிராம் எடையை கூடுவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இத்தகைய உடல் அயற்சி நிலைக்கு முந்தைய நாள் 3 முக்கிய போட்டிகளை ஒரே நாளில் 8 மணி நேர இடைவெளிக்குள் தொடர்ந்து விளையாட பணிக்கப்பட்டதுதான் காரணமாக இருக்கும். இத்தகைய கடுமையான சூழல்களில் மன உளைச்சலில் இருக்கும் வீராங்கனை தற்பொழுது இனிவரும் காலங்களில் விளையாடப் போகும் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவங்க போட்டிக்கு முன்னாடி இவங்களுக்கு உண்டான விசாவை கோரி சரியான நேரத்தில் இவங்களுக்கு விசா கிடைக்கல, போட்டியாளர்களுக்கு போதுமான எந்த விதமான விஷயங்களும் செய்யலை அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க பிஜேபியினுடைய எம்பி அவரை எதிர்த்து மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அந்த போராட்டத்திலையும் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான நபர் என்பது குறிப்பிடத்தக்கது.